நம்ம மல்லி பண்றது உண்மையிலேயே விஜய்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே தலப்படா அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி எதுக்காக நீ அங்க இங்கன்னு போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய கொண்டு வர? அமைதியா வீட்லயே இருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ மல்லிய திட்டுனது மட்டும் இல்லாம, எனக்கு இந்த ஒரு உதவிய மட்டும் பண்ணு. நீ எங்கேயும் போய் எந்த ஒரு பிரச்சனையும் வலிச்சுட்டு வராத அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் அதாவது நம்ம மல்லி நீங்க என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நான்லாம் கேட்க முடியாது. நான் போதான் போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம மல்லி கிளம்பி போயிருக்காங்க. அதாவது விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு பார்க்கும்போது நம்ம மல்லி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது வெண்பாவை தேடி தான் நம்ம மல்லி போயிருக்காங்க. வெண்பாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மல்லி எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அவளை எப்படி காப்பாத்துறது? நம்ம நல்லா இருந்தா கூட காப்பாத்திடலாம். அதுவும் இல்லாம இப்படி மூணாவதா ஒரு காலை கொடுத்து நடக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் இருந்துட்டு அந்த ஒரு மனவேதனையில தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா அதுக்காக இப்படியே இருந்துட்டா வெண்பாவை காப்பாற்ற முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அதனாலதான் மல்லி எந்த சான்ஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு சான்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி விஜய்க்கு ஒரு போன் கால் இந்த மாதிரி உங்க பொண்ணு இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவர் எவ்வளவு கிலோமீட்டர் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி பார்க்காம தான் பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பாரு இல்லையா? அந்த மாதிரிதான் இப்பவும் வந்திருக்கு. அதாவது ரேண்டமா யூடியூப்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க பொண்ணு வெண்பா இங்கதான் இருக்காங்க. உங்க பொண்ணு வெண்பா இப்போ டான்சர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது இந்த எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே மல்லி ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. உடனடியா போயிட்டு நம்ம வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த கமெண்ட்டை போட்டது யாரு? உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமும் தெரியாம தான் இந்த இடத்துல நம்ம மல்லி போகவே போறாங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸையே கூட்டிட்டு போறது. போலீஸே கூட்டிட்டு போய் வெண்பாவை இங்கதான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, கண்டிப்பா வெண்பா இங்கதான் இருப்பா, ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி போன நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருச்சு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அதுலயும் முக்கியமா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த ரவுடிங்களுக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது ரவுடிங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலோட அவங்க இன்சார்ஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி வெண்பா இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனடியா பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா எப்படா இந்த தகவல் லீக் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவோட அம்மா இவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க, உஷாரும் ஆயிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த செகண்ட் அந்த நிமிஷம் வரைக்கும் வெண்பா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு, வெண்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதே மாதிரி யார் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் கடைசியில இந்த நர்ஸை பாக்குறாங்க. ஒரு பக்கம் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு அமைதியா இல்லாம இந்த கமெண்ட் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு கமெண்ட்டை போட்டு விடுறாங்க. அதை பார்த்த உடனே தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அந்த பேர் வரும் இல்லையா, கமெண்ட்ல யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நர்ஸோட பேர் வந்துருது. இன்னும் பயங்கரமான ஷாக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இப்ப எங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் ராஜு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. விஜய் இந்த மல்லி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்ததான் நேரா கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் விஜய் மூலியமா இன்னும் பல விஷயங்கள் தெரிய வருது. அதாவது நான் இப்பவே செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க அவங்க எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி வெண்பான்ற பேஷண்ட் வெண்பான்னு யாருமே இங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த நர்ஸ் கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த நர்ஸை தனியா கூப்பிட்டு அந்த ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு துணிச்சலா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி கமெண்ட் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தி கொடுத்துடலான்னு பாக்குறியா? கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நடக்காது, உன்னால எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி உன்ன அந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நர்ஸை தூக்குறாங்க. அந்த நேரத்துல என்ட்ரி கொடுத்த நம்ம விஜய் இருந்துகிட்டு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துறாங்க. அதாவது வெண்பாவை எப்படி எல்லாம் இங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஆட்களை கூட்டிட்டு போய் போலீஸ் முன்னாடி வச்சு, மல்லி முன்னாடி வச்சு, மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. விஜய் எப்படி இங்க வந்தாரு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தெரியாம, விஜய் நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கடைசியில நம்ம விஜய் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் இவங்களை அடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே தெரிய வரும். என் வெண்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அதுவும் இல்லாம இவங்க இப்போ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பின்னாடி பேக் சைடு வழியா வெண்பாவை கூட்டிட்டு போறதுக்காக பாக்குறாங்க. இவனை அடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே தெரிய வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்ல கடைசியில நம்ம விஜயை போட்டு அடி அடி நடிச்சு விழுந்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ
இந்த அ அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த நர்ஸ் இருந்துட்டு, "வெண்பா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். வாங்க நான் காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி குடுகுடுன்னு ஓடி போறாங்க. ஆனா அந்த ரூம்க்குள்ள அதாவது இப்போ வெண்பாவ வந்து ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த ரூம்க்குள்ள போய் பார்க்கும்போது வெண்பாவ காணோம். ஏன்னா அவங்க தப்பிச்சு போறதுக்கு வந்து இப்போ தயாராயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மல்லி கிட்ட வந்து விஜய் சொல்றாங்க, "மல்லி நான் வந்து உன்ன தப்பா நெனச்சுட்டேன். அதே மாரி உன்னால தான் வெண்பா இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் இப்ப தெரிய வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெண்பாவையும் வந்து காப்பாத்திடலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த ரவுடிங்க வந்து நம்ம வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள தொரத்திட்டு நம்ம மல்லி, விஜய், அடுத்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு பக்கம் வந்து தீபிகா மேடத்துக்கிட்டயும் நம்ம மல்லி ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி வெண்பாவ நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா வெண்பாவ வந்து கார்ல ஏத்திக்கிட்டு வெண்பாவும் வந்து மல்லிய பார்த்து, "மல்லி அம்மா என்ன காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதறது. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு அதாவது தீபிகா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மல்லி வந்து சொல்றாங்க. இந்த மாரி வெண்பாவ பார்த்துட்டோம். வெண்பாவ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். எங்க லொகேஷன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மேடம். சீக்கிரமா வாங்க. வெண்பாவ வந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தீபிகா மேடமும் அங்கிருந்து நேரா கிளம்பி போறாங்க. இப்போ எல்லாருமே போயிட்டு கடைசியில நம்ம வெண்பாவ வந்து காப்பாத்த போறாங்க. வெண்பாவ மட்டும் இல்ல, இன்னும் நெறைய குழந்தைங்களையும் காப்பாத்த போறாங்க. ஒரு பக்கம் விஜய், மல்லி 2 பேருமே இப்போ ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா நம்ம மல்லி இவ்ளோ பெரிய எஃபோர்ட் போட்டதுனால தான் வெண்பாவையே கண்டுபிடிக்க முடிஞ்சது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.